அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் மாதத்திற்குண்டான கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா குழப்பத்தில் இருந்து தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்க பெற போகிறதுங்க. நீண்ட நாட்களாக பிரச்சனை கொடுத்து வந்திருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய காலமாக மாறப்போகிறது. இறைவனினுடைய அருளும் பெரியவர்களினுடைய ஆசீர்வாதமும் ஒன்று சேர கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க பெறுங்க. நீண்ட நாட்களாக வராது அப்படின்னு நினைத்த பணம் கைக்கு வந்து சேருங்க. சமையல் அறையில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், வண்டி ஓட்டக்கூடிய ஆண்கள், கொஞ்சம் ரிஸ்கான வேலையை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தோடு இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சலோடு இருந்தாலும் இந்த காலத்தில் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. ஆகவே பாரத் பக்கத்தில் மட்டும் உங்களுடைய வேலைகளில் கூடுதல் கவனம் எப்பொழுதுமே இருக்க வேண்டியது அவசியங்க. இந்த நாட்களில் வேலையை எல்லாம் முடித்துவிட்டு ஜாலியாக நேரத்தை செலவு செய்யலாம். கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் சிலர் பேசிக்கொள்வீங்க. கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டம் வாக்கு கொடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் முழு கவனத்தை செலுத்த பாருங்க. வெளியிடங்களில் சாப்பிட்றதையும் கொஞ்சம் குறைத்து கொள்வது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியங்க. தேவையற்ற செலவுகள் வரதான் செய்யும். சேமிப்பும் கரைய செய்யலாம். குடும்பத்தில் இருப்பவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்குங்க. வாக்குவாதங்களும் வரலாம். அதே போல கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகளும் ஏற்படதா செய்யும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. வேலையில் புதிய மாற்றங்கள் கிடைக்க பெறுவீங்க. இடமாற்றம் சில பேருக்கு இருக்க பெறும், சில பேருக்கு பதவி மாற்றமும் இருக்க பெறும். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனப்பக்குவம் இருக்காது. மன சஞ்சலத்தோடு தான் வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு அமைய பெறுங்க. இருப்பினும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு கிடைத்த வேலையை சிறப்பாக செய்யுங்க. மற்றதையெல்லாம் கடவுள் பார்த்துக்கொள்வான். தொழிலையும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க. மூன்றாவது நபரை நம்பி கணக்கு வழக்குகளை ஒப்படைக்க வேண்டாங்க. அதே மாதிரி பார்ட்னர்களையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பார்த்தீங்க அப்படின்னா சுறுசுறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலத்தில் உங்களுக்கு புது புது அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிறையவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் நிறைய எதிர்பாராத விஷயங்கள் அடுக்கடுக்காக நடைபெறுங்க. அதில் பல நல்ல விஷயங்களும் அடங்கி இருக்கும். அதனால் கவலை கொள்ளவும் தேவையில்லை. அதே சமயம் மற்றொரு புறம் சில கெட்ட விஷயங்களும் வரத்தான் செய்யும். அதை கண்டும் நீங்கள் கவலைப்பட கூடாது. கெட்ட விஷயங்களை அனுபவங்களாக எடுத்துக்கொள்ளுங்க. நல்லதை வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தி கொள்ளுங்க. வேலையிலையும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரதா செய்யும். தடைகளும் தாமதங்களும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதே போல மேல் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். சிலருக்கு மேலதிகாரிகளுடன் திட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலையும் அவ்வப்போது ஏற்படத்தான் செய்யும். இருப்பினும் கவலை கொள்ள தேவை கிடையாது. இந்த மாத இறுதிக்குள்ள கடைசி 25 நாட்களுக்குள்ள எல்லாமே சரியாகிடும். எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வீட்டில் இருப்பவர்களின் அதாவது வீட்டில் பெரியவர்களினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. இருப்பினும் பெரியதாக எந்த பிரச்சனையும் இருக்காது. சிறு சிறு உடல் உபாதைகள் அவ்வப்போது பிரச்சனையை கொடுக்கலாம். இல்லை மருத்துவ செலவுகளை அது ஏற்படுத்தலாம். இருப்பினும் பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வியாபாரத்திலையும் சரி இல்லை வேலையிலையும் சரி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்க. உங்களுடைய முக்கியமான விஷயங்களை எக்காரணத்தை கொண்டு 3
மூன்றாவது நபரிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க. சில பேருக்கு நீண்ட தூர பயணங்கள் ஏற்படலாம். வேலை சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ வெளியூர் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் ரீதியாக சில பல உபாதைகள் ஏற்பட்டு பிரச்சனைகளையும் உண்டு பண்ணலாம். அதனால ஆரோக்கியம் ரீதியாக சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே மாதிரி இந்த நிலையில பார்க்கும் பொழுது நிதி நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக சீராக ஆரம்பிச்சிடும். அதே போல பண்டிகையை கொண்டாடுவதற்கு தேவையான முயற்சிகளை இக்காலத்துல இருந்தே துவங்க ஆரம்பிச்சிடுவீங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிலைத்து நிற்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது. மற்றொரு புறம் உடல் அசதி நீங்கி ஆரோக்கியத்துல ஒரு நல்ல மேம்பாட்டை அடைந்தாலும் ஆரோக்கிய விஷயத்துல கவனமாய் இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க. அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டும். அனாவசியமா அடுத்தவர்கள் வேலையில எக்காரணத்தை கொண்டும் மூக்க நுழைக்காதீங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க நினைத்தாலும் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ளுங்க. நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த காலம் சுபமாக இருக்கும். அதே போல் சின்ன சின்ன சிக்கல்கள் அவ்வப்போது ஏற்படதாங்க செய்யும். அதற்காக பயப்பட வேண்டாம். சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய தெம்பையும் அந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்து விடுவான். வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள் பிரச்சனையில் இருந்து விடுபட ஆரம்பிச்சிருவீங்க. தொழிலையும் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அப்பப்போ வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க இறைவனினுடைய ஆசீர்வாதம் தேவைங்க. அவ்வளவுதான். தினமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது பல நன்மைகளை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த காலம் முழுவதும் நீங்க அயராது உழைக்க வேண்டியதும் அவசியமாகிறது. அன்றைக்கான வேலையை அன்றே முடித்துவிட வேண்டியதும் முக்கியமான ஒன்று. ஒரு குறிக்கோளோடு செயல்பட ஆரம்பிங்க. இந்த காலம் முழுவதும் உங்களுக்கு பல விஷயங்கள்ல கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்க போகிறது. எந்த ஒரு தடைகளும் வந்தாலும் திறம்பட செய்து வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவர்களால் அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்படதான் செய்யும். சாமர்த்தியமாக சமாளிக்க வேண்டியதும் அவசியமாகிறது. குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால உறவுகளை அனுசரித்து செல்ல வேண்டியதும் முக்கியமான ஒன்று. நீண்ட தூர பயணத்தை கூடுமான வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க. குழந்தைகளுடைய நலன்ல அக்கறை காட்டுவது அவசியம். வீட்டு பக்கத்துல ஏதேனும் பிரச்சனைகள் உங்களுக்கு எழவும் வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாகவும் நடந்து கொள்ளுங்க. அதே சமயம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. கொடுக்கல் வாங்கல்ல எந்த ஒளிவும் மறைவும் இருக்கக்கூடாது. ஒப்பந்தம் போடாம பண பரிவர்த்தனை செய்ய வேண்டாம். குறிப்பாக வங்கியில வேலை செய்யறவங்க, சீட்டு பிடிக்கிறவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. மற்றபடி உங்களுடைய வேலை தொழில் எல்லாமே சிறப்பாகவே நடைபெறுங்க. கலைத்துறையினருக்கு இந்த காலத்துல எதிர்பாராத முன்னேற்றம் காணப்படலாம். வெளியிடங்கள்ல அதிகமாக சாப்பிட்றத மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. ஆரோக்கிய குறைபாடு, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மருத்துவ செலவு அதிகமாக ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சோர்ந்து போகக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இந்த காலகட்டத்தில் எடுத்த எடுப்பிலேயே எந்த விஷயத்துலையுமே உங்களால் வெற்றி காண முடியாது. அதனால் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதீங்க. விடாமுயற்சியோடு ஒரு வேலையை செய்ய பாருங்க. நிச்சயம் உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வரும். கூடுமான வரைக்கும் சொந்த தொழிலில் முதலீடு செய்யறத தற்போதைக்கு தவிர்த்து கொள்ளுங்க. அதிக வட்டிக்கு கடன் வாங்கவும் வேண்டாம். வேலையில் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இக்காரணத்தை கொண்டு மேலதிகாரிகளை எதிர்த்து பேச வேண்டாம். முன் கோபத்தை சற்று குறைத்து கொள்ளுங்க. மன அழுத்தத்திலிருந்து
விடுபட ஆரம்பிப்பதற்கு தினமும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது அப்படிங்கிறது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இக்காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்க பெறும். அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே சற்று கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது. ஒரு சிலர் சில விஷயங்கள்ல ஏமாறவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் நடந்து கொள்ளுங்க. எல்லா விஷயத்திலையுமே யோசித்து செயல்படுங்க. முக்கியமான தருணங்கள்ல ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது, முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. உங்களுக்குரிய பரிகாரமாக தினமும் துர்க்கை அம்மன் வழிபாடும் அனுமன் வழிபாடும் அல்லது சிவபெருமானின் வழிபாடும் மிகச்சிறந்த நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும்.